Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல். யாராவது என் சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் எனக்கு தர சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். நான் இன்றைய நாளிலே சூப் செய்ய போகிறேன், சிக்கன் சூப். இந்த வெதர்லாம் செய்யணும், பேடாக இருக்குது, குளிராக எல்லாருக்கும் ஃப்ளூவாக இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் ஃப்ளூ வந்து இது நிமோனியா மாதிரி. ஆனபடியாக நல்லது சிக்கன் ஹெல்த்தி சூப் கொண்டு செய்து கொடுப்போம்ண்டு நான் இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஹெல்த்தி சூப் செய்ய போகிறோம். வேண்டிய சாமான்கள் என்ன பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சிக்கன், முதலாவது சிக்கன் வந்து இது வந்து ஹோல் ஸ்டார்ச், இது சோல்ட், மஞ்சள், சோயா, கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்க, கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு. மற்றது பொட்டேட்டோஸும், மற்றது ஸ்வீட் பொட்டேட்டோஸும், உருளைக்கிழங்கு மற்ற ஸ்வீட் பொட்டேட்டோஸும். இது வந்து மல்லியில் கொரியண்டர், மிளகும், பெப்பர், குமனும் பெப்பரும். இது டொமேட்டோ, தருகி, லெமன், இவ்வளவும் தான். இப்போ முதல்ல இப்படி செய்கிறது பார்ப்போம். லெமனும் போட வேணும். இது வந்து கேரட், கீழே வந்து இது இருக்குது க்ரீன் கேரட்டு, க்ரீன் பீ இருக்குது இதில். மற்றது பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது வந்து இந்த இருக்குது வந்து என்னென்னு சொன்னது சிக்கனில் செய்கிற இது வந்து ஒரு இது போட்டால் தெரியும். மற்ற மஞ்சள் மற்றதான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி தண்ணி வச்சிருக்கிறேன். சிக்கனை முதல் போடுவோம். நாங்கள் இப்போ ஹெல்த் பிள்ளைகள் பற்றி இது தடுமல் அதுகளாக இருக்குது. அந்த நேரம் ஒயில் அதில் பாவிக்க போடும். ஒரு நாளும் சூப்புக்கு பெருசாக ஒயில் போடுற இல்லை, ஒயில் வெங்காயம் அதுகள். அதுவும் சூப் சிக்கனை முதல் போடுவோம். சிக்கனை அவிஞ்ச பிறகு மரக்கறி அதில் போடுவோம். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கிருமி நாசினி தானே, மஞ்சளை கொஞ்சம் போட்டு மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவில் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் என்னத்தை போடலாம் வந்து உப்பும் கொஞ்சம் போடுவோம். உப்பையும் போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ், இதில் ஒரு 15 மினிட்ஸ் அவிஞ்ச பிறகு மற்ற மரக்கறியும் போடலாம். பாருங்க, வந்துட்டு பழையபடி குளிர் தாங்கலாத குளிராக இருக்கு. வெளியிலலாம் சினோ கொட்டி கிடக்கு. நாங்கள் இப்போ தான் வெளியில் பார்த்தோம், சின்ன முன்னுக்கெல்லாம் சினோ கொட்டி கிடக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சிக்கன் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இதோட என்ன போடுவோம்னு சொன்னால் கேரட்டை போடுவோம். கேரட் அவிய தனி வேணும். இந்த க்ரீன் பீ, கேரட்டும், மற்றது பொட்டேட்டோஸும் ஸ்வீட் பொட்டேட்டோஸ். நாங்கள் அதோட வந்து இது போடுவோம், சிக்கன் பிராத் ஒரு இது போடுவோம், ஒரு கியூப் போடுவோம். பட் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது சிக்கன் பிராத் ஒரு கியூப் உண்டு. அது இதோட ரெண்டு அவியட்டும். இப்படி அதோட வந்து பெப்பரையும் போடுவோம். பெப்பரும் சீரகத்தோடும் குமன் பெப்பர் நல்லா தான் உரைப்பாக இருக்கும். அதையும் இதோட சேர்ந்து அவியட்டும். இந்த குளிர் இருக்கும், இந்த சேனம் குளிரும் இதுவுமா இருக்கிறபடினால இந்த சூப் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் தக்காளி பழத்தை போடுவோம்.
தக்காளியை கொடுத்தோம். பருப்பை போடுவோம். பருப்பு இருந்து அவியட்டும். பருப்பு போடாது நல்ல டேஸ்ட். பருப்பு கடி பண்ணுற நேரம் நல்லது டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நான் பருப்பு போட்டுவேன். கொஞ்சம் அவிஞ்ச உடனே ஒரு 10 மினிட்ஸால் மல்லியிலையும் போட்டு தண்ணி தனிமையாக இருக்கிறபடியாக என்ன செய்யணும் வேண்டாம், கொஞ்சம் கோன்ஸ்டாச்சா தண்ணியில் பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றினோடனே கொஞ்சம் திக்காக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்போட இந்த பக்கெட் அந்த ப்ரெட் வந்து நல்ல டேஸ்ட். ஃப்ரெஞ்ச் ப்ரெட், இது ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரெட். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இதை பீஸாக வெட்டி வைக்க போகிறோம். அவங்க சின்ன நாயிட்ட இப்படி இந்த அளவுக்கு வெட்டி வச்சு ரெடி பண்ணி சாப்பிடலாம். பீஸா வைக்கும். காணுமே நம்பணும். அவனில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 to 7 மினிட்ஸ் நாங்கள் செய்யலாம். ரோஸ்ட் பண்ணலாம். ரோஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹீட் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன்னு கோன்ஸ்டாச். இதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். கரைப்போம் அப்படி. அப்படியே ஊற்றி விடுவோம். தடிக்கும்படி தடிக்கணும், திக்காக வரும். இதுக்காகத்தான் போடுறோம். பாருங்க, போட்ட உடனே திக்காக வந்துட்டு. நூடுல்ஸும் கொஞ்சம் போட்டாலும் திக்காக வரும். அதுவும் கொஞ்சம் நூடுல்ஸையும் போடுவோம். இது கடிபடு. இங்கே நூடுல்ஸ் ஃப்ரைஸ் அப்படி ஒரு பிடி ஹேண்ட் ஃபுல்லாக கையால் ஃபுல்லாக போடலாம். இனி இதுக்கு மேலே நாங்கள் மல்லி கொரியண்டரை போடுவோம். கொரியண்டர் அதிகமாக இறக்கும்போது தான் போட்டோம் நல்லது. எப்படி எப்படி தடிப்பமாக இருக்குண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்னு நான் சில நேரம் போடுற இல்லை, சிக்கன் பிராத் க்யூப் வந்து இன்றைக்கு போட்டேன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சரி, எல்லாருக்கும் சரியான தடமெல்லாம் இருக்குது. அதுக்காகத்தான் இதை செய்கிறேன் நான் வந்து. இனி இதுக்கு பிறகு கடைசியாக லாஸ்ட்டாக வந்து சோயா சோஸ் போட போகிறேன். மை காட், இது கூடிட்டு நான் கவுட்டு அப்படியே இங்கே ஒரு 2 டீஸ்பூன் இருந்தால் போட்டால் சரி. இன்னும் கொஞ்சம் கூடிட்டுண்டு பார்ப்பேன், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இவ்வளோ வடிவாக செய்துட்டு டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்கு. 2-3 டேபிள் ஸ்பூன் போனால் காணும். நான் ஒரு 4-5 போட்டுத்தேன். டேஸ்ட்டாக தான் இருக்கு. அப்படி சிக்கன் எல்லாம் அப்படி இது பிரெட்டோட தொட்டி சாப்பிட நல்லா இருக்கும் தடமலுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த கொஞ்சம் ஜிஞ்சர் பவுடர் பாருங்கள், ஜிஞ்சர் பவுடர். மற்றது கார்லிக் பவுடர். மற்றது ஒனியன் பவுடர்.
பேக்கிங் பவுடர் திக்காக வந்துட்டு ஓகே ஆல்மோஸ்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ப்ரெட் எப்படி வந்து நிப்பாட்டு வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொண்டு வருது. ப்ரெட்டோட சாப்பிடு சரி. வடிவ பாருங்க எப்படி வந்து க்ரீன் ஆரஞ்ச் நல்லொரு சூப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெமன் போட்டால் தான் கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அப்படியாக லெமனை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், சுவையான ஹெல்த்தியான சூப்பை நீங்கள் வந்து இந்த சுவமில்லாத ஃப்ளூ டைம் காய்ச்சல் எல்லா வருத்த நிறமும் இது ஒரு ஹெல்த்தி சூப், நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்குது. அதோட நாங்கள் இந்த ப்ரெட் இருக்குது தானே, இந்த ப்ரெட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதோட டிப் பண்ணி சாப்பிட்றோம். இதுதான் எனக்கு டின்னர். எங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிடுத்தீங்களா? நீங்களும் இப்படியான ஹெல்த்தி சுவையான சூப்புகளை செய்து இந்த குளிரான காலத்தில் நீங்கள் சாப்பிடலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். டின்னர்ன்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா தான் நல்ல இந்த நாட்களில். நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முதலாவதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ, அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட். எதுக்கும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் எமிலி வினோ. காட் பிளஸ் யூ. மே காட் பிளஸ் யூ. பாய் பாய். கை காட்டணும். ஓகே, பாய் பாய்.